வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ, ஒரு லாங் வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஒரு ஜிஸ்டார் கம்பெனியினுடைய ஒரு 5.1 ரிமோட் கிட், மாடல் நம்பர் GS098. இதுதான் இன்றைக்கி பார்த்துருக்கக்கூடிய இந்த பாக்ஸு. இந்த பாக்ஸில் ஜஸ்ட் அன்பாக்சிங் பார்க்கலாம். ஏற்கனவே ஷார்ட் வீடியோஸில் இது சம்மந்தமான வீடியோஸ் போட்டிருக்கேன். நிறைய நியூ கமர்ஸ் பிகினர்ஸ் நம்ம சேனலில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஷார்ட் வீடியோஸில் கொஞ்சம் பிட்டாக இருக்கிறதுனால ஒரு தொடர்ந்து முழுமையாக பண்ண முடியல, இல்லை எங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸை கலெக்ட் பண்ண முடியல. ஒரே வீடியோவாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அசம்பிள் பண்ணுறதுக்கு. அப்படின்றனால தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு 5.1 ரிமோட் கிட் எப்படி பண்ணலாம், இப்போ மேனுவல் ரிமோட் கிட் எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மேனுவல் 5.1 ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி. பட் அது ரிமோட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய ரிமோட் கிட் இருக்குது, நாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த கிட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எளிமையாக இருக்கணும், புரியணும், ஈஸியாக இருக்கணும் இல்லையா? அது இந்த கிட்டில் இருக்குது. ஓகே, ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி, ஈஸியாக எல்லா டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. நம்ம டெக்னீஷியன்ஸ் இல்லாமல் இப்போ தான் ட்ரைனிங்கில் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது பார்க்கலாமா? ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். இன்னொரு பாக்ஸில் இருக்குது, ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், ஒரு ஃபார்ம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கில் வரக்கூடிய ஒரு பிளேட் இருக்குது. நம்ம ஏற்கனவே அசம்பிள் பண்ண கிட்டில் இருக்கக்கூடிய பேக் கவரில் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபிட் பண்ணுனா இந்த போர்டு ஈஸியாக மேட்ச் ஆகிக்கும். பாருங்கள், இந்த போர்டு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நாம் இதை டிட்டாச் பண்ணிக்கலாம். இந்த போர்டு தனியாக டிட்டாச் பண்ணிக்கலாம், இந்த போர்டு தனியாக டிட்டாச் பண்ணிக்கலாம். கூடவே நட் ஸ்க்ரூ பாக்கெட் இதில் வந்துடுது. இதில் 2 மைக் சாக்கெட் இருக்குது, ஒரு என்கோடர் இதெல்லாம் இருக்குது, ஒரு பக்கா பியூட்டிஃபுல்லான ஒரு ரிமோட் இருக்குது. இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நாம் ஒவ்வொரு காம்பவுண்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம். கூடவே முக்கியம் என்னென்னா இந்த கனெக்டிங் ஒயர்ஸ், எல்லாத்துக்கும் தேவையான கனெக்டிங் ஒயர்ஸு இதுக்குள்ளே இருக்குது. சரி, இப்போ பார்க்கலாமா? இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த அசசரிஸ் எல்லாமே. ஒரு பிக்கர் டிஸ்பிளே, இது ட்ரைவ் போர்டு, இதுதான் டீகோடர், இது மைக் ப்ளஸ் என்கோடர், இது பேக் பிளேட்டு, இது ரிமோட் ப்ளஸ் கனெக்டிங் ஒயர்ஸ், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குது. பஸ் ஓகே, இது பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். இப்போ ஒவ்வொன்றா அதனுடைய யூசஸ் எல்லாம் தெரியணும், அப்போ தான் நம்ம அசம்பிள் பண்ண முடியும். தென் இதுதான் காம்பனண்ட் இல்லையா? இப்போ அடுத்து என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக நம்ம பரிச்சலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாமே. இப்போ என்ன தெரியுது பார்த்தா, இதுதான் இந்த டிரைவ் போர்டு, இதுதான் பவர் ஆம்பிளிஃபையர், இதுதான் கண்ட்ரோல் மாடுல் அல்லது இது டிஸ்பிளே. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த 2 யூனிட்டும் சேர்ந்து இந்த பவர் ஆம்பிளிஃபையரை கண்ட்ரோல் பண்ணும். பவர் ஆம்பிளிஃபையருடைய வேலை என்ன? இது கொடுக்கக்கூடிய சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணும். ஜஸ்ட் ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் பார்க்கலாமா? பார்க்கலாம். பாருங்களேன், இதுதான் பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு. இந்த பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு பாருங்கள், இப்படி இருக்க வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் சிக்னல் இன்புட். இந்த பாயிண்ட்லாம் சிக்னல் இன்புட் பாயிண்ட்டு. கூடவே 6 ப்ரீசெட் இருக்குது, 6 சேனல், 5.1 6 சேனல். இந்த ப்ரீசெட் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், வரக்கூடிய சிக்னலுடைய கெயினை நம்ம கொஞ்சம் கூட்டலாம், குறைக்கலாம். வரக்கூடிய சிக்னலை கூட்டுற குறைக்கணும். இந்த ப்ரீசெட்டோட அலைன்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. ஓகே, ஸோ சில பேருக்கு சப்பு நல்லா எஃபெக்டிவாக வரும்னா கொஞ்சம் கெயின் பண்ணிக்கலாம். சில பேருக்கு சென்டர் வால்யூம் வேண்டாம், ஃப்ரண்ட் லெஃப்ட் வால்யூம் அவ்வளோவா வேண்டாம், ஆனால் சரௌண்டோட அவுட்புட் நல்ல கிளாரிட்டியாக இருக்கணும், பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் பக்காவாக வரும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் இதுலேயே சிம்பிளாக நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, சென்டரு, சப், இந்த இடத்துல சப். ஓகே, இந்த இடத்துல கனெக்டிங் ஒயர் ப்ளஸ் மைனஸ் கொடுக்குற பவர் சப்ளை. இது கிளாஸ் டி போர்டு. கிளாஸ் டி போர்டை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். கிளாஸ் டி போர்டில் கெயின் நல்லாயிருக்கும். லவுட்னஸ் முக்கியம் இல்லை, குவாலிட்டி.
ஒரு சாங் கேட்குறோம், ஒரு மூவி பார்க்குறோம் அப்படின்னா அந்த மூவியில் ஒரிஜினல் அந்த பேக்ரவுண்டில் வர்ற மியூசிக்கெல்லாம் தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக வரணும் அப்படின்னா பெஸ்ட்டு சாய்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். இது 400 வாட்ஸ் பவர். ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டு 50 வாட்ஸு, சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட்டு 50+50 வாட்ஸு, சென்டர் 100 வாட்ஸு, சப் 100 வாட்ஸ். இப்போது இதில் இதான் பவர் ஆம்பிளிஃபையர் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். மொத்தம் 400 வாட்ஸ் அவுட்புட்டு. ஸோ நம்ம இந்த போர்டு இருந்தால் ஒரு காம்பேக்டாக டிசைன் பண்ணலாம். ஒருவேளை இந்த போர்டு இல்லைன்னு வச்சுக்கலேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 6 சேனல் தானே. இந்த 6 சேனல் உங்களுக்கு தேவையான கான்ஃபிகரேஷனில் உள்ள ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் வாங்கிக்கலாம். சிங்கிள் பவர் சப்ளை, அதனால் பவர் சப்ளையில் எந்த ஒரு குழப்பமும் அதில் வராது. நாம் ஒரு பவர் சப்ளை இருந்தால் போதும். நான் ஏற்கனவே நிறைய பவர் சப்ளை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் சிங்கிள் பவர் சப்ளை, எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை, இது 12 to 24 வோல்ட்டில் ஒர்க் பண்ணும். 12 வோல்ட்லேயும் ஒர்க் பண்ணும், 24 வோல்ட்லேயும் ஒர்க் பண்ணும். பவர் பேக் எந்த அளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குதோ அப்போ தான் அதில் குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, சரி. எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை பற்றி நான் சொல்லியிருக்கேன், அதனால் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. அதில் எஸ்எம்பிஎஸ் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கொடுக்குற ஏசி வோல்ட் கூடி குறைவாக இருந்தால் கூட அவுட்புட்டில் கான்ஸ்டன்ட் அவுட்புட் வரும். இதே டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இன்புட் ஏசிக்கு தகுந்த மாதிரி டிசி வோல்ட்டு கூடி குறையும். அந்த மாதிரி வேரியபிள் டிசி சோர்ஸை யூஸ் பண்ணோம்னா காம்பனண்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, அதனால தான் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஒருவேளை உங்கள்கிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை இருந்துச்சுன்னா 12012 யூஸ் பண்ணுங்கள். 24/0 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண வேண்டாம். அது ஃபில்டர் சர்க்யூட் ஆட் பண்ணும்போது எக்ஸஸ் வோல்ட் வரும், இந்த போர்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எல்லா வோல்ட்லேயும் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை அவைலபிளாக இருக்குது, டிஃப்ரெண்ட் ஆம்பியரில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, சரி. இப்போ டோட்டல் சிஸ்டம் என்ன பார்க்கலாம் பாருங்கள். இதுதான் என்ன பார்த்துருக்கோம். இது டிரைவ் போர்டு. இது டிரைவ் போர்டு. இது டிஜிட்டல் டு அனலாக்காக கன்வெர்ட் பண்ணும். டிஜிட்டல் டு அனலாக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நான் அந்த கிளிப் ஒரு போர்டு காமிக்கிறேன். பேக் சைடு பாருங்களேன். இதுதான் பேக்கில் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாருங்கள். இந்த லெஃப்ட் ரைட் இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் ரைட் ஒரு சேனல், இந்த லெஃப்ட் ரைட் ஒரு சேனல், இந்த லெஃப்ட் ரைட் இது ஒரு சேனல், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது ஒரு சேனல் அல்லது ஏக்ஸ் இன்புட். ஏக்ஸ் 1, ஏக்ஸ் 2, இது ஏக்ஸ் 3, ஏசி 3ன்னு சொல்கிறோம் 5.1 இருக்கிறதுனால. அப்போது நாம் இதில் இந்த லெஃப்ட் ரைட்டு அனலாக் சிக்னல் கொடுக்கலாம். லெஃப்ட் ரைட் இது ஒரு ஆக்சில் இன்புட் அனலாக் சிக்னல் கொடுக்கலாம். இந்த 6 சேனலில் எக்ஸ்டர்னல் ஒரு டிவிடி பிளேயரில் இருந்தோ அல்லது ஒரு ப்ளூரே பிளேயரில் இருந்தோ அவுட்புட்டை இதில் கொடுக்கலாம். அப்போ 3 ஆக்ஸ் இன்புட் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை ரிமோட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம் சிம்பிளாக. ஓகே, அது மட்டுமல்ல, இந்த யூனிட்டில் ஒரு HDMI ARC இன்புட் கொடுக்கலாம். ஸோ இதன் மூலிமா என்ன பண்ணலான்னா, இப்போ லேட்டஸ்ட் வர்ற டிவி எல்லாத்துலேயுமே கோஆக்சியல் ஆப்டிக்கல் எல்லாம் இல்லை, பழைய டிவியில் தான் இருக்கும். இப்போ வரக்கூடிய எல்லாத்துலேயுமே HDMI ஆர்க்கு, ஆர்க் அப்படி வரும். நம்ம ஆர்க் கொடுக்க வேணால் ஆர்க் கொடுக்கணும், அது என்ஹான்ஸ்டு. ஓகே, இந்த ARC அவுட்புட் இருக்கும். அதில் அவுட்புட் இதில் கொடுத்தீங்கன்னா, இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா, நாம் கொடுக்கக்கூடிய டிஜிட்டல் சோர்ஸை அனலாக் ஆடியோவை கன்வெர்ட் பண்ணிடும், 5.1 கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த 2 சேனல் கொடுக்குறோம் இல்லையா, லெஃப்ட் ரைட்டு, இதையுமே 5.1 கன்வெர்ட் பண்ணோம். ஆனால் ப்ரொலாஜிக் மோடில் இருக்கும். ஓகே, உங்களுக்கு ப்ரொலாஜிக் மோடு டிஜிட்டல் மோடு ரெண்டுமே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் பேக் சைடில் இருக்கக்கூடியது. அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த போர்டு இப்போ நான் பார்த்தோம்லே இதுதான் இந்த போர்டு. இந்த போர்டில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உண்டு, FM கனெக்டிவிட்டி இருக்குது உங்களுக்கு. ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக அவுட்புட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே மாடல். இப்போ டிஸ்பிளே மாடல் அப்படின்னு எடுத்துட்டா லைக் திஸ் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது என்கோடர் கனெக்ட் பண்ணக்கூடிய சாக்கெட், டிஸ்பிளே பயாஸ் கொடுக்கறதுக்காக ஒரு சாக்கெட் இருக்கும், USB சாக்கெட் இருக்குது, IR ரிசீவர் இருக்குது. நீங்கள் என்ன மோடு செலக்ட் பண்ணீங்களோ அது இந்த இடத்துல பாரு, எக்கோ, ட்ரிபிள், பாஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது என்ன ஹெர்ட்ஸு, FM அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில் எல்லாமே இல்லை எக்ஸ்போசிவாக வரும் உங்களுக்கு.
டிஸ்பிளே நல்ல பெருசாக இருக்கிறதுனால நல்ல லுக் இருக்கும், பக்கா லுக் இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ் இருந்து பார்த்தாலும் நல்ல சூப்பராக இருக்கும் டிஸ்பிளே. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணுறோம், அப்போ இது பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து வர்ற ஆடியோ, அதாவது டிஜிட்டல் இன்புட் கொடுக்குறதா வச்சுக்கோமே. இந்த டிஜிட்டல் இன்புட் இங்கே கொடுத்தோம்னா இந்த சாக்கெட்லேருந்து வரக்கூடிய 5.1 ஆடியோ சோர்ஸு சிக்னல் இந்த போர்டுக்கு போகணும். ஓகே, இது போகிற சிக்னல் இந்த வோல்டேஜ் இருக்கு இல்லையா, இதை நம்ம மேனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், டிஜிட்டலாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எந்த விதமான கண்ட்ரோல் யூஸ் பண்ணாமையே நாம் இந்த யூனிட் இருக்கு இல்லையா, இந்த கண்ட்ரோல் மாடலில் இருக்கக்கூடிய ரிமோட் யூஸ் பண்ணி, நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ரிமோட் இல்லையா, அந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், இதனுடைய சிக்னல் லெவலை நம்ம கூட்டலாம் குறைச்சிக்கலாம். பாருங்கள், இதுதான் இந்த ரிமோட். வேணா இதை நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, பாருங்களேன். இதில் இந்த ரிமோட் வந்து 2-3 மாடலுக்கு காமனான ரிமோட்டு. இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாம் வந்து HDMI, AR, கோஆக்சியல், ஆப்டிக்கல் எல்லாம் செலக்ட் பண்ணலாம். இந்த கிட்டில் இல்லை, ஆனால் இன்னொரு கிட்டில் உண்டு. ஓகேவா? தென் வால்யூம் அப், வால்யூம் டவுன். நம்ம ஒரு USB ப்ளே பண்ணும்பொழுது நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் பாட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் மாடல் USB செலக்ட் பண்ணால் ஒரு சிங்கிள் பட்டன்லேயே செலக்ட் பண்ண முடியும். AC3 அப்படிங்கிறது 5.1 இன்புட். இந்த இடத்துல FM ரேடியோ செலக்ட் பண்ணதுக்கு FM. இதில் பார்த்தீங்கன்னா மைக் வால்யூம் ஒன்று, மைக் வால்யூம் ப்ளஸ்ஸு, மைக் வால்யூம் மைனஸ், எக்கோ ப்ளஸ்ஸு, எக்கோ மைனஸ், கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். எல்லாத்துக்கு மேலே 2 சேனல் அவுட்புட் வேணுமா, 5.1 வேணுமா அப்படிங்கிறத ஒரு சிங்கிள் பட்டன் மூலிமா நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு மீட் பட்டன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட் இருக்கு இல்லையா, அதை ப்ளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, அதை கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். அதேமாரி சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட் கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். இந்த இடத்துல சென்ட்ரோட மைனஸ், சென்ட்ரோட ப்ளஸ் 2 கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். ட்ரிபிள் கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். பாஸ் கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். சப்வூஃபர் ப்ளஸ் மைனஸ் கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த கனெக்டரில் இருந்து மினிமைஸ் பண்ணிடுறேன். இந்த கனெக்டில் இருந்து நம்ம இந்த பவர் ஆம்பிளிஃபையருக்கு கொடுக்குற சிக்னலை எந்த விதமான மேனுவல் கண்ட்ரோல் இல்லாமையே இந்த ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்டர், சப் எல்லாமே இண்டிவிஜுவலாக தேவையான அளவு கூட்டிக்கலாம். மேனுவலாக இந்த கண்ட்ரோல் மூலிமாவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நாம் சப்போஸ் இந்த போர்டு இல்லைன்னா நம்ம கான்ஃபிகரேஷன் பிடிச்ச மாதிரி, இப்போது ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட் வந்து 50 + 50 வாட்ஸ் இருக்கு இல்லையா, எனக்கு அவ்வளோ வேண்டாம், ஃப்ரண்டில் வந்து ஒரு 15 + 10 வாட்ஸ் இருந்தால் போதும்னா நீ வேறு ஒரு கிளாஸ் டி போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேம் ஐசிலேயே 5 வாட்ஸ் இருக்குது, 15 வாட்ஸ், 10 வாட்ஸ், 30 + 30 வாட்ஸ். கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் செய்யணும் கூட செஞ்சுக்கலாம், குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு. சரி, இப்போது மேனுவல் வேணும் பண்ணணுன்னு என்ன பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி இந்த போர்டை பற்றிய டீட்டெயில்ஸ். இதுதான் இந்த போர்டு. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த AC3, X2, X1 கொடுத்துருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு HDMI, ARC இன்புட் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இது வந்து மைக் சாக்கெட், இது வந்து ப்ளூடூத்துடைய ஆண்டனா. இந்த இடத்துல இருக்குது டிஸ்பிளேக்கு போகிற கனெக்டர், இது ஆக்சிலரி மோட் செலக்டர் கனெக்டர், இது வந்து அவுட்புட் 5.1 அனலாக் ஆடியோ அவுட்புட். பவர் சப்ளை 9 to 24 வோல்ட் கொடுக்கலாம். எக்ஸ்டர்னலாக 5.1 கொடுக்கனாலும் கொடுக்கலாம். இதெல்லாம் இந்த போர்டில் இருக்குது. இதில் வரக்கூடிய டேட்டாஸ்லாம் இதில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. எது சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட்டு, சென்டரு, சப் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த அவுட்புட்டை எடுத்து நம்ம பவர் ஆம்பிளிஃபையரில் கொடுக்கணும். ஒருவேளை இந்த பவர் ஆம்பிளிஃபையரில் இந்த ஒயர் மாற்றி கொடுத்தா கூட இந்த போர்டுக்கோ அல்லது அந்த பவர் ஆம்பிளிஃபையருக்கோ எந்தவித பாதிப்பும் வராது. நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுங்க. பவர் ஆம்பிளிஃபையர்லேயும் எது சப்புன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, இந்த போர்டில் எது சப்புன்னு கொடுத்துருக்கு, அதை மட்டும் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அடுத்தது? இப்போது இந்த கனெக்டிங் ஒயரில் ஒயரிங் பண்ணணும், மேனுவல் வேணும்னா என்ன பண்ணலாம்? ஓகேவா, பாருங்கள், இதுதான் போர்டு. இந்த போர்டில் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், பாருங்கள், சிம்பிளாக கொடுத்துருக்கு. எப்படி கனெக்ட் பண்ணலான்னு கொடுத்துருக்கேன். டிஸ்பிளே ஒயர் கனெக்டர் இங்கே வந்துருச்சு. இது வந்து பவர் சப்ளை. இது ஃபுல்லாக பாருங்கள், இது ஃபுல்லாக பவர் சப்ளை. இது ஃபுல்லாக பவர் சப்ளை வந்துருச்சு. இந்த இடத்துல ஸ்பீக்கர் கனெக்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போது
அப்போது இதுதான் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தா ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிடலான்னு சொல்லியிருக்கேன். கண்ட்ரோல் மேனுவல் கண்ட்ரோல் எதுவும் இல்லாமல். ஃபஸ்ட்டு சில கஸ்டமர் கேட்பாங்க மேனுவலாக வேணும்னு கேட்பாங்க, அல்லது நம்ம மேனுவல் 5.1 ஏற்கனவே அசம்பிள் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதில் என்ன பண்ணணும், எப்படி ரிமோட் நம்ம கன்வர்ஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்கலாம். மேனுவல் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, இதில் இந்த இது 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 க்ளோஸ் பண்ணிடலாம், உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆயிரும். இதில் 6 அவுட்புட் வருது. இந்த 6 அவுட்புட் என்ன பண்ணலாம், 6 கண்ட்ரோல் இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் கொடுத்துடலாம். 1 2 3 4 5 6 கண்ட்ரோல். இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் ரைட்டு, சென்டர் சப். இந்த இண்டிவிஜுவல் வால்யூம் கண்ட்ரோல் வச்சு நம்ம மேனுவலாக என்ன பண்ணலாம், கூட்டி குறைச்சிக்கலாம். ஒவ்வொருத்தருடைய ரிக்குவயர்மெண்ட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே, இந்த 2 கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, சரௌண்ட் லெஃப்ட், சரௌண்ட் ரைட்டு, இந்த ரெண்டையுமே ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையுமே ஒரு ஸ்டீரியோ கண்ட்ரோலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டைம் வந்து ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு குறையும். தென் அடுத்தபடியாக பார்க்கலாம், என்ன பார்க்கலாம், இப்போது பாருங்களேன், இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இதில் 6 அவுட்புட் வருது இல்லையா, இந்த 6 அவுட்புட் ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட், சரௌண்ட் ரைட்டு, சென்டர் சப், மேனுவல் கூட இது என்ன பண்ணுறோம், ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலில் ஆட் பண்ணிடுறோம். இந்த மாஸ்டர் கண்ட்ரோலில் ஆட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அட் எ டைமில் வால்யூமை கூட்டலாம் குறைச்சிக்கலாம். இது இண்டிவிஜுவல் வால்யூம் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். இந்த டயக்ராம் இருந்தால் யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம், யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம். ஏன்னா டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண தான் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட இது புரியும், இல்லைன்னா புரியாது. ஓகேவா, சாருக்கு சர்க்கியூட்டை பார்க்க தெரியுது, யாருக்கு சர்க்கியூட்டை ட்ரேஸ் பண்ண தெரியுதோ அவங்க தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே கொஞ்சம் வேகமாக மேலே வருவாங்க. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பமுள்ள கோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. உங்கள் வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா, இந்த டேட்டா இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த தகவல் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய கிட்டு இருக்குது, எல்லா கிட்டுமே நல்ல கிட்டு தான். ஓகேங்களா, பட்டு இந்த கிட்டை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிட்டை வாங்கிக்கலாம், எங்கிட்டே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மெல்ல மெல்ல நீங்கள் ஒரு ஃபீல்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். அதுதான் இந்த சேனலுடைய நோக்கம். ஓகேங்களா, நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், ஒரு பிடி போர்டு வேணும், ஒரு பேஸ்டிபிள் போர்டு வேணும்னா கூட என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் வருது இல்லையா, ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டை வந்து ஒரு பிடி போர்டு கொடுத்து ஏற்கனவே ரிமோட்டில் பேஸ்டிபிள் போர்டு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இல்லை சில பேர் கேட்பாங்க, எனக்கு தகுந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், இந்த சாங்கை நான் இப்படி தான் கேட்பேன் அப்படின்னு இருப்பாங்க. வேணும்னா ஒரு பிடி போர்டை இதில் படத்தில் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோல், சரௌண்ட் லெஃப்ட் சரௌண்ட் ரைட் வால்யூம் கண்ட்ரோல், சென்டர் சப் ஒரு வால்யூம் கண்ட்ரோல், இதெல்லாம் வந்து மாஸ்டர் கண்ட்ரோல். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டால், நம்ம ஒரு ஓவரால் சர்க்யூட் டயக்ராம் எல்லாமே கம்ப்ளீட்டாக என்ன பண்ண முடியும், ஒரு பக்காவாக ஒரு ரிமோட்டை நாம் அசம்பிள் பண்ண முடியும். அசம்பிள் பண்ணணும், இந்த சேனலில் இருக்க எல்லோரும் பண்ணணுங்கிறது தான் நான் டேட்டா கொடுத்துருக்கேன். பொதுவாக ஒரு கிட்டு வாங்கினோம்னா கிட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கணும் கம்ப்ளீட்டாக. இந்த போர்டு என்ன பண்ணுது, இந்த போர்டு என்ன பண்ணும், இந்த போர்டு என்ன பண்ணும், இதெல்லாம் தரவாக தெரியணும். கூடவே மேனுவல் ஒயரிங் எல்லாம் கொடுக்க தெரியணும். பக்காவாக சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இதில் டோட்டலாக ஓவரால் எல்லாமே இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக இது வந்துருச்சு. கிட்டு மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும், நீங்கள் ஓனாக அசம்பிள் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் எல்லாமே டைனிட்டினுடைய ஆல் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீக்கர்ஸு, ப்ளூடூத் மாடூல், எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை, ஆல் கிளாஸ் டி போர்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.